சினிமாவில் செட்டு போட்டு பார்த்திருப்போம். ஆனால் மருத்துவத்துறை அமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் வசூல் ராஜா MBBS படத்தில் வருவது போன்று கட்டில் மற்றும் பொருட்களை தூக்கிக் கொண்டு அடுத்த நிமிடமே சென்ற சம்பவம் தான் இப்போது பட்டி தொட்டி எங்கும் பரவி வருகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் 2.27 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 துணை சுகாதார நிலையங்கள் கட்டப்பட்டு திறப்பு விழா சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. அதற்கான தொடக்க விழா நிகழ்ச்சி திருவாரூர் அருகே எண்கண் கிராமத்தில் நடைபெற்றது. அங்கு புதிய துணை சுகாதார கட்டிடத்தை சுகாதாரத்துறை அமைச்சர் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர். திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்து அரசு அதிகாரிகள் அனைவரும் புறப்பட்டு சென்றவுடனே அருகருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலிருந்து கடனாக பெறப்பட்ட படுக்கை உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்களை உடனடியாக வாகனத்தில் ஏற்றி அந்தந்த சுகாதார நிலையங்களுக்கு அனுப்பி வைத்தனர். வசூல் ராஜா படபாணியில் திறப்பு விழாவிற்கு என்று செட்டப் செய்து நிகழ்ச்சி நடத்திவிட்டு நிகழ்ச்சி முடிந்தவுடன் அனைத்து உபகரணங்களையும் எடுத்துச் சென்ற திமுக அரசின் இத்தகைய செயல் சுகாதாரத்துறையின் மக்கள் மீதான அக்கறையின்மையை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. முதல்வர் ஸ்டாலினின் தலைமையிலான அரசு இதுபோன்று மோசடி வேலைகளில் ஈடுபட்டு வருவதை தவிர்த்து உண்மையில் மக்கள் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் என பொதுமக்களும் கூறுகின்றனர். சினிமாவை மிஞ்சும் அளவிற்கு கட்டிலை கூட கடனாக பெற்று திறப்பு விழா செட் போட்ட கட்டில் வீடியோ இப்போது கிராமம் கிராமமாக பரவி வருவதால் இதுபோன்று இன்னும் எத்தனை விஷயங்களில் செட் போடப்பட்டிருக்கிறது என பல்வேறு தரப்பினரும் பலவாக்கில் கேள்வி எழுப்புகின்றனர். நாங்கள்தான் இந்தியாவில் சிறந்த ஆட்சியை கொடுக்கிறோம் என திமுகவினர் பேசி வரும் நிலையில் இந்த ஒரு வீடியோவே அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.